بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا نومكم سباتا وجعلنا الليل لباسا وجعلنا النهار معاشا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு நல்ல நோக்கத்தை நிறைவு செய்வதற்காக உங்களுடைய கால நேரங்களை எல்லாம் ஒதுக்கிவிட்டு இங்கே கூடியிருக்கிறீர்கள். நாம் செலவழிக்கக்கூடிய இந்த 10 நாளுங்கிறது இங்கே வந்திருக்கிற சிலருக்கு அந்த 10 நாள் ஒதுக்குறது எளிதான காரியமாக இருக்கலாம். அதிகமானவர்களுக்கு 10 நாள் என்பது ஒரு அதிகபட்சமான ஒரு நாள் தான். ஏன்னா பெரும்பாலும் குடும்பஸ்தர்களாகத்தான் தெரியுறீங்க. அப்போ குடும்ப ரீதியான தேவைகளை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு வியாபார ரீதியான சங்கடங்கள் சிரமங்கள் அதுக்கெல்லாம் ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு ஒரு 10 நாளை நீங்கள் ஒதுக்கி இருக்கிறீங்கிறது உண்மையில் ஒரு பெரிய விஷயம். ஆனால் அதை விட ஒரு பெரிய விஷயத்திற்காக வேண்டி இந்த 10 நாள் ஒதுக்கி இருக்கிறோம்னு நினைக்கும் பொழுது 10 நாள் அற்பம். ஒரு நாள் ஒதுக்குறதே சாதாரணமாக ஒரு நாள் முழுக்க போகுதேன்னு பேசிக்குவோம். சில நேரங்களில் மருத்துவமனையில் போய் 2 மணி நேரம் உட்காந்தோம்னா காலையில் 10 மணிக்கு போயிட்டு 12 மணி வரைக்கும் ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு பகல் பூரா போச்சப்பா அப்படின்னு ரொம்ப நொந்துக்குவோம், கவலைப்பட்டுக்குவோம். அந்த நிலையில் 10 நாள் என்பது ஒரு நீண்ட காலம்தான். ஆனாலும் இதை நாம் எதற்காக வேண்டி இந்த 10 நாளை செலவழிக்கிறோம் என்பதை வைத்து பார்க்கும் பொழுது இந்த 10 நாளுங்கிறது அற்பமானது. இதனால் கிடைக்கக்கூடிய ரிசல்ட், விளைவு, எதையுமே விளைவை வச்சு தானே தீர்மானிக்கணும். ஒரு விஷயத்துக்கு நாம் செலவழிக்கக்கூடிய பொருளாக இருந்தாலும் நேரமாக இருந்தாலும் எந்த விஷயத்துக்கு எவ்வளவு நேரம் செலவழிச்சோங்கிறத வச்சு தான் இது கொஞ்ச நேரமா அதிக நேரமாங்கிறது தெரியும். ஒரு சாதாரண தலைவலிக்காக வேண்டி ஒரு 2 நாள் தூக்கம் இல்லை, அங்கே இங்கேயும் ஓடி ஆடி வேலை செஞ்சதில் கொஞ்சம் உடம்பு டயர்டாகி தலைவலி வந்துருச்சு. இந்த தலைவலிக்காக வேண்டி ஒருத்தர் 2 லட்ச ரூபா செலவழிச்சாருன்னா சரியான கூமுட்டன்னு சொல்லுவோம். 2 மணி நேரம் நல்ல நிம்மதியாக தூங்கி எந்திரிச்சா தலைவலி ஓடிட போகுது, இதுக்கு போட்டு 2 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு அவரை நாம் விமர்சனம் பண்ணுவோம். அதே நேரத்தில் ஒரு இதய ஆப்ரேஷனுக்காக ஒரு கேன்சருக்காக 2 லட்ச ரூபா கேன்சர் ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சுன்னாரு. பரவாயில்லையப்பா 2 லட்சத்தில் முடிச்சிட்டிய, எந்த ஆஸ்பத்திரிலாமோ? அவர் செஞ்சது 2 லட்சம் தான், இவர் செலவழிச்சது 2 லட்சம் தான். ஆனால் இந்த 2 லட்சத்தை பரவாயில்லையே 2 லட்சத்தில் முடிஞ்சிருச்சே அற்பமாக நினைப்போம். அந்த 2 லட்சத்தை இவ்வளவு 2 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கானா, சரியான கூமுட்டையா இருக்கானே அப்படின்னு அதில் நாம கோவப்படுவோம். அந்த மாதிரி இப்போ நாம செலவழிக்கக்கூடிய 10 நாளை எடுத்துக்கொண்டால் 10 நாளில் இவ்வளவு பெரிய ரிசல்ட்டா அப்படின்னா 10 நாளுங்கிறது ரொம்ப அற்பம். நமக்கு கிடைக்கக்கூடிய விளைவுகளை வைத்து பார்க்கிற பொழுது 10 நாள் என்பது ரொம்ப குறைச்சலான ஒரு காலகட்டத்தை தான் நாம் இதற்காக செலவழிக்கிறோம் என்பதை முதல்ல நாம புரிந்து கொள்ள வேண்டும். இதனால் கிடைக்கிற ரிசல்ட்டை வச்சு தான் அதை தீர்மானிக்கணும். என்ன ரிசல்ட், என்ன விளைவு? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உலகமெல்லாம் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு விளைவு. இதுக்கு நிகராக உலகத்தில் நீங்க எதையும் சொல்ல முடியாது. நம்முடைய வணக்க வழிபாடுகள் எல்லாம் நமக்கு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு பெரிய காரியம்தான். ஆனாலும் இந்த வணக்க வழிபாடுகளிலேயே ரொம்ப அதிகபட்சமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியம் எதுன்னு கேட்டா அடுத்தவங்களுக்கு மார்க்கத்தை சொல்லக்கூடிய ஒரு வழிபாடு. இதுவும் ஒரு வழிபாடு தான். அடுத்தவர்களுக்கு மார்க்கத்தை சொல்லுவது என்பதும் மார்க்கத்தில் ஒரு வழிபாடு தான், ஒரு இறைவனுடைய கட்டளையை நிறைவேற்றுகிற காரியம்தான். தொழுவதால் கிடைக்கிற நன்மைகளோடும் நோன்பு வைப்பதால் கிடைக்கிற நன்மைகளோடும் மற்றவர்களுக்கு மார்க்கத்தை சொல்லுவதால் கிடைக்கிற நன்மைகளை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் ரெண்டுக்கும் மலைக்கும் அடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கும். ஏன்னா மற்ற காரியங்களுக்கெல்லாம் ஒரு வரையறுக்கப்பட்ட நன்மை தான் உண்டு, அந்த அளவு நன்மை எல்லாம் கொடுத்துட்டு போயிடுவான். ஆனா தாவா செய்வதற்காக வேண்டி ஒரு நன்மை எல்லாம் வச்சிருப்பானே, அந்த நன்மையை நீங்க கால்குலேட்டே பண்ண முடியாது.
எவ்வளவு நன்மை கிடைக்கும்னே நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப நான் ஒருத்தருக்கு சொல்றேன், நீங்க 10 பேருக்கு சொல்வீங்க, அங்க இன்னும் 10 பேருக்கு போகும், அதுக்கப்புறம் இன்னும் 1000 பேருக்கு போகும். எத்தனை பேருக்கு போச்சு நீங்க கால்குலேட் பண்ண முடியாது. தொழுகையா இருந்தா நான் 2 ரக்காத் தொழுது இருக்கிறேன், 2 ரக்காத் தொழுகைக்குரிய நன்மை கிடைக்கும்னு நீங்க கால்குலேட் பண்ண முடியும். ஆனால் தாவா செய்வதற்குரிய நன்மையை உங்களால கால்குலேட் பண்ணவே முடியாது. நம்ம இவ்வளவு பேருக்கு மார்க்கத்தை சொல்லி இருக்கிறோம்னு யாரும் சொல்ல முடியாது. எவ்வளவு பேருக்கு சொன்னோம்னு யாருக்கு தெரியும்? அதை எவ்வளவு பேர் கேட்டாங்க யாருக்கு தெரியும்? அவங்கள எத்தனை பேருக்கு சொன்னாங்க யாருக்கு தெரியும்? அடுத்த தலைமுறைக்கு எத்தனை பேருக்கு யாருக்கு தெரியும்? சொல்லவே முடியாது. நன்மையினா நன்மை அவ்வளவு பெரிய. அதனால தான் இந்த தாவா மார்க்கத்தை பிறருக்கு சொல்லுதல் அப்படிங்கிற பணியை கையில் எடுத்தவங்க, அந்த சுவையை உணர்ந்தவர்கள் அதற்காக எவ்வளவு பெரிய சிரமத்தையும் தாங்கிக் கொள்ள தயார்னு நிலைக்கு வந்துடுறாங்க. அவங்களுக்கெல்லாம் வேற வேற தொழில் துறைகளில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கும், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு சோர்ஸ் இருக்கும். அதை எல்லாத்தையும் விட்டுவிட்டு இதுதான் கதின்னு பல பேர் கிடக்குறாங்க. இதைத்தான் செய்வேன், வேற ஏன் தொழில் போகல, வேற ஏன் தன்னுடைய நேரத்தை வேற உழைப்புல செலுத்தல அப்படின்னா இதுல கிடைச்ச டேஸ்ட் அவங்க உணர்ந்துட்டாங்க. எத்தனை மக்களுக்கு மார்க்கத்தை சொல்றோம், எவ்வளவு பேருக்கு அந்த செய்தி போய் சேருது, அது எத்தனை பேரை சீர்திருத்தம் பண்ணுது. இப்போ புகாரி இமாம் இருக்கிறாங்க, புகாரி இமாம் கஷ்டப்பட்டு ரசூலுல்லாஹ்வுடைய பொன்மொழிகளை எல்லாம் தொகுத்துட்டாங்க. தொகுத்த புகாரி இமாம் அவர்கள் அவங்க காலத்துல ஒரு குறிப்பிட்ட வேலைகளை செஞ்சு மக்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அடுத்த தலைமுறை அதை படிச்சிச்சு. எத்தனை பேர் படிச்சிருப்பாங்க? அவங்க அடுத்த தலைமுறைக்கு சொன்னாங்க, அடுத்த தலைமுறைக்கு சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நூற்றாண்டுகள் கடந்து போச்சு. இன்னைக்கு 10வது நூற்றாண்டுக்கு பிறகு நாம உட்கார்ந்து இருக்கிறோம், நாம புகாரியை படிக்கிறோம், நாம அடுத்தவருக்கு சொல்றோம். இதுவெல்லாம் புகாரி இமாமுக்கு தெரியுமா? இத்தனை பேர் இங்க உட்கார்ந்து இருக்கிறோம், புகாரி புகாரி புகாரின்னு பேசுறோமே, இவ்வளவு பேருடைய புகாரி பேச்சுக்களுக்கும் அவருக்கு ஒரு நன்மை போய் சேரும்ல. புகாரி இமாம கால்குலேட், அல்லாஹ்வை தவிர வேற யாராலும் இந்த நன்மைகளை கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. இந்த தாவாவிற்கு மட்டுமே உண்டான சிறப்பு, வேற எதற்கும் இப்படிப்பட்ட சிறப்பு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான அல்லாஹ்விடத்தில் பெரிய நன்மைகளை பெற்று தரக்கூடிய ஒரு காரியத்தை செய்வதற்காக இங்க நாம கூடியிருக்கிறோம். இங்க நம்ம பேச்சாளர்களாக ஆவதற்காக வேண்டி கூடல. தலைப்பு வேணாலும் அப்படி இருக்கும், பேச்சு பயிற்சி, பேச்சாளராக ஆவதற்கான பயிற்சின்னு டைட்டில் வேண்டுமானால் அதுவாக இருக்கலாம். நிஜமாக பேசுவதற்கான பயிற்சி அல்ல இது, பிரச்சாரம் செய்வதற்கான பயிற்சி. ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. பேச்சாளன் என்பதற்கும் பிரச்சாரகன் என்பதற்கும் இடையில கருத்து ரீதியான பெரிய வேறுபாடு உண்டு. ஒரு பிரச்சாரம் செய்கிறவன் பேச்சாளனாக இருப்பான், அதுல மாற்று கருத்து இல்லை. பிரச்சாரம் செய்யக்கூடிய எல்லாருமே பேச தெரிஞ்சவர்கள் தான் பிரச்சாரம் செய்கிறவர்களாக இருப்பார்கள். ஆனால் பிரச்சாரகனுக்கும் ஒரு பேச்சாளனுக்கும் இடையில உண்டான வேறுபாடு என்ன அப்படின்னா, பேச வேண்டும், கைதட்டல்களை பெற வேண்டும், நான் திறமையாக பேசுகிறேன் என்ற சிந்தனையை மக்களிடத்தில் விதைக்க வேண்டும். பேச்சாளனின் பின்னணி அது மட்டும்தான். அதனால தான் நீங்க பாருங்க, பேச்சாளர்கள் புதுசு புதுசா பேசணும்னு நினைப்பாங்க. பிரச்சாரகனை பொறுத்த வரைக்கும் சொன்ன செய்தியை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருப்பான். இன்னைக்கு சொன்னதை நாளைக்கு மக்களிடத்தில் போய் சேர்கிற வரைக்கும், மக்கள் அதை உள்வாங்குகிற வரைக்கும், மக்கள் அதை கடைபிடிக்கிற வரைக்கும் ஒரே செய்தியை இன்னைக்கு சொன்னதை நாளைக்கு, நாளைக்கு சொன்னதை நாளை கழிச்சு, அந்த நாள் சொன்னது அதுக்கடுத்து 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 5 வருஷம் 10 வருஷம் 7 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 50 வருஷம் சொல்லிக்கிட்டே இருப்போம். ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்றோமே. உண்மையில ஒரு பெரிய ஒரு பேச்சாளன் என்ற இடத்திலிருந்து கவனிச்சால் யாராலும் சொல்லவே முடியாது. ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப அரைச்சன்னு வச்சுக்குவோம், ஏன்னா அரைச்சமாவே அரைக்கிறான்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்றது அந்த உணர்வு எல்லாருக்கும் வரும், ஒரு பிரச்சாரகனுக்கு வராது. ஏன்? நான் ஒரு கொள்கையை கையில் வைத்திருக்கிறேன், இந்த கொள்கையை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க விரும்புகிறேன். மக்களிடத்தில் இன்றைக்கு போய் சேர்ந்து விட்டது என்ற திருப்தி வருகிறதோ அன்றைக்கு வரைக்கும் அதை நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். அது நான் நேற்று சொன்னது தானே, முந்தா நாள் சொன்னது தானே, அதெல்லாம் எனக்கு மேட்டர் கிடையாது. ஏன்? நீ கேட்டியா, நீ வாழ்க்கையில் கடைபிடிச்சியா? ஒரு மருத்துவர் இருக்கிறார், ஒரு நோயாளி இருக்கிறார், நோயாளிக்கு மருத்துவம் செய்யறாரு, எது வரைக்கும் மருத்துவம் பார்ப்பாரு? இன்னைக்கு ஒரு ஊசியை போட்டு விட்டாரு, காய்ச்சல் குணமாகல, நாளைக்கு வர்றாரு, ஊசி போட்டு நேத்து போட்டு அதே ஊசியை இன்னைக்கு திரும்ப போட அப்படின்னு ஊசி போடாமல இருப்பாரு? ரிசல்ட் கிடைக்கணும்ல, நோய் குணமாகணும்ல, நோய் குணமாகிற வரைக்கும் மருந்து கொடுத்துக்கிட்டே இருப்பார். இந்த மருந்து, திரும்ப ஒரு மருந்து, திரும்ப ஒரு மருந்து, திரும்ப ஒரு மருந்து. எதுக்கு நீங்க டாக்டர் போனீங்கன்னா ஒரே மாத்திரையை 12 நாளைக்கு எதுக்கு எழுதுறாரு? இவ்வளவு பெரிய அட்டையை எழுதி தந்துடுறாருல, அதுல ஒரு மாத்திரையை தூக்கி போட்டுட்டோம், காலையில ஒருக்கு போடு, மதியானம் ஒருக்கு போடு, நைட்டு ஒருக்கு போடு, நாளைக்கு காலையில் ஒன்று போடு, இப்படி 7 நாளைக்கு எழுதி தர்றாங்க. எதுக்கு எழுதி தர்றாங்க? ஒரே மாத்திரையை திரும்ப திரும்ப திங்கிறதானா நோய் இருக்குல்ல, நோய் குணமாகிற வரைக்கும் தின்னுதான் ஆகணும். அதே மேட்ரு தான் ஒரு பிரச்சாரகனுக்கு. நாம் அந்த ஒரு கொள்கையை கையில் வைத்திருக்கிறோம், அல்லாஹ் ரசூல் என்ற அந்த வேதத்தை, அவர்கள் நமக்கு வழங்கிய மார்க்கத்தை, அதை உலகத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதற்காக நாம என்ன எப்படி தயார் செய்து கொள்ளணும், அதுக்கு என்னுடைய திறமைகளை எப்படி வளர்க்கணும்,
என்னென்ன திறமைகள் எல்லாம் என்னிடத்தில் இருந்தால் இந்த கொள்கையினை நான் உலகத்தில் எளிதாக கொண்டு போய் சேர்க்க முடியும். அதற்காகத்தான் நீங்க நாம களத்தில் கூடி இருக்கிறோம். ஏன்னா முதல்ல அடிப்படையிலேயே சில பேர் தவறு செஞ்சிடறோம். பொதுவாக மேடைகளில் சில பேர் பேசக்கூடிய அலங்கார பேச்சுக்களை பார்த்துவிட்டு, அவங்க பேசி இறங்கின உடனே அவங்கள சுத்தி கூடுகிற கூட்டங்களை பார்த்துட்டு, அவங்கள சுத்தி மக்கள் நின்று கை கொடுக்கிறதும், அவங்களோட நின்று செல்போன் போட்டோ எடுத்துக்கொள்றதும், இந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை பார்த்துவிட்டு நம்மளும் இதே மாதிரி பேசி நம்மளும் இப்படி ஒரு கூட்டத்தை வசப்படுத்திட வேண்டியதான் என்கிற கோணத்திலே ஷைத்தான் சில நேரத்தில் இப்படி வருவான். அந்த மாதிரியான கோணத்தில் களத்தில் இறங்கணும்னா நீங்க எவ்வளவு திறமைகளை வளர்த்து கொண்டாலும், எவ்வளவு பெரிய பேச்சாளராக இருந்தாலும், உலகம் வச்சுக்கிற பேச்சாளராக இருந்தாலும் அதனால் உங்களுக்கு எந்த பயனும் இல்லை, எந்த நன்மைகளையும் அடைந்து கொள்ள முடியாது. எனக்கு இது நோக்கம் அல்ல, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கணும். நான் தூய்மையான இஸ்லாத்தை அந்த தூய வடிவத்தில் கொண்டு போய் மக்கள் மத்தியில் சேர்க்கணும். அது மட்டும்தான் என்னுடைய பிரதான நோக்கம், வேறு எந்த நோக்கமும் இல்லை என்பதை தெளிவாக மனதில் வைத்துக் கொண்டு நம்முடைய இந்த பேச்சு பயணத்தை நாம துவங்க கடைபிடித்திருக்கிறோம். இதுல நாம சருகி விட்டோம் என்றால் எவ்வளவு பெரிய திறமைகளை வளர்த்தும் நமக்கு புண்ணியம் இல்லாமல் போய்விடும். ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி புகாரியில முதல் செய்தியாக, முதல் ஹதீஸாக புகாரி இமாம் பதிவு செய்திருக்கிற செய்தியும் அதுதான். இன்னமல் அமாலு பின்னியாத், உங்களுடைய அமல்கள் அனைத்தும் எண்ணங்களின் அடிப்படையில் தான் அதற்கு கூலி வழங்கப்படும். என்ன மாதிரியான எண்ணத்துல, என்ன நோக்கத்துல அந்த வேலையை செய்தீங்க, அதை வச்சுதான் உங்களுக்கு கூலி வழங்கப்படுமே தவிர நீங்க என்ன செஞ்சீங்கிறது மட்டும் அல்லாஹ் கவனிக்க மாட்டான். செய்கிற பொழுது உங்களுடைய நினைப்பு எப்படியா இருந்துச்சு, உங்களுடைய எண்ணம் என்னவாக இருந்தது, சிந்தனை எதை எதிர்பார்த்தது, அதை வைத்துத்தான் உங்களுக்கு கூலி வழங்கப்படும். அப்ப அந்த மாதிரியான ஒரு கூலியை நாம் எதிர்பார்க்கிறோம் என்று சொன்னால் முதலில் நம்முடைய உள்ளத்தை இதற்காக நாம் தயார்படுத்தி வைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா, நீங்கள் எடுக்கிற இந்த துறை என்பது பேச்சு கலைங்கிற துறை இருக்குதுல்ல, இந்த துறையை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் எல்லா துறைக்கும் தேவைப்படுகிற பிரதானமான ஒரு துறை பேச்சு துறை. எங்க போனாலும் சரி, நல்ல பேசுவதற்கு ஒரு விஷயத்தை நல்ல மனதில் உள்வாங்கி அதை பிறருக்கு புரிகிற மொழியில எடுத்து சொல்லக்கூடிய திறனை நாம் வளர்த்துக் கொள்கிறோம் என்றால் அது இந்த தஅவாவுக்கு மட்டுமில்லை, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் அது நன்மையை தரும், உங்களுடைய வியாபாரத்தில் அதன் மூலம் வெற்றி ஈட்டலாம், உங்களுடைய சக நண்பர்களிடத்தில் அதை வைத்து பல்வேறு காரியங்களை சாதிக்கலாம், எத்தனையோ வழக்குகளில் நீதமான தீர்ப்பை பெறலாம், எத்தனையோ சண்டைகளில் வெற்றி கொடி நாட்டலாம். இப்படி எல்லா இடங்களிலேயும் எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த பேச்சுக்களைய சரியான முறையில கருத்துக்களை உள்வாங்கி பிரசன்ட் பண்ணக்கூடிய திறமை வந்துருச்சுன்னு வச்சுக்குவோம், எல்லா இடத்துலையும் ஒரு பெரிய பிளஸை அதன் மூலமாக நீங்க அடைந்து கொள்ள முடியும். பல நேரங்களில் குடும்ப சண்டைக்கெல்லாம் பின்னணி என்னன்னு கேட்டா, ஒரு செய்தியை சொல்லும் பொழுது முதல்ல என்ன சொல்றோம் பின்னாடி என்ன சொல்றோங்கிறது தெரியாம ரெண்டாவது சொல்ல வேண்டிய முதல்ல சொல்றது ரெண்டாவது சொன்னோம்னு வச்சுக்குவோம், குடும்பத்தில் பெரிய பஞ்சாயத்தாயிரும், கணவன் மனைவி பிரச்சனையா போயிடும். எந்த நேரத்தில் எதை சொல்லணும் அப்படிலாம் இருக்குல்ல. ஒரு பேச்சாளர் என்றால் சபையறிந்து பேசுவான், மக்களின் முகமறிந்து பேசுவான். பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு டிக்கெட் எந்திரிச்சு ரெண்டாவது டிக்கெட் எந்திக்கும் பொழுதே தரமான பேச்சாளருக்கு இங்க என்ன முடிவெடுக்கணும்னு தெரிஞ்சிடும். ஆஹா, வண்டி ஒரு மாதிரி ட்ரையா போகுது போல இருக்கு, மக்களுடைய கண்களை பார்த்தாலே அவருக்கு தெரியும், எல்லாம் சொக்கி உழுது. இதுக்கு மேல பேசிக்கிட்டு இருந்தா எம்மம் பெரிய பேச்ச பேசினாலும் இது எடுபட போவதில்லை, எப்பண்டா முடிப்போம்னு விதியேன்னு உட்கார்ந்துருப்பான். அவன் நம்மள முடின்னு சீட்டு கொடுக்குற கூட நம்ம முடிச்சிருவோம். அந்த நேரம் அறிந்து, அந்த இடம் அறிந்து, அந்த சூழல் அறிந்து நல்ல திறமையான பேச்சாளர்கள் அதை கையாண்டு விடுவார்கள். அப்ப என்ன ஆகும், ஒரு நல்ல பேச்சாளராக அவர் அந்த இடத்துல நிலைநிறுத்திக் கொள்ள முடியும். ஆனால் அந்த மாதிரியான பக்குவம் இருந்துச்சுன்னு வச்சுக்குவோம், இதே இது ஒரு குடும்ப வாழ்க்கையில இருக்குது, ஒரு வியாபாரத்தில் இருக்குது, எந்த நேரத்தில் எதை சொல்லணும். குறிப்பா இதுல பொம்பளைங்கெல்லாம் பெரிய கெட்டிக்காரிகள், சைக்காலஜிக்கலாக புருஷன் வீட்டுக்குள்ள வரும்பொழுதே கணக்கு போட்டுருவாங்க, இவற்றை இதை சொல்லலாமா கூடாதா, அதை நேரம் பார்த்து அப்படி சாம்பார் அள்ளி ஊத்து சாப்பிடுங்க நீங்க அப்படின்னு ஒரு 2 சோரத்துக்கு வச்சுட்டு அதோட சேர்த்து பின்ன குத்துவா பாருங்க, போட வேண்டிய நேரத்தில் போடுறது. அவர் ஒரு மாதிரியா வருவாரு, வந்த உடனே தன்னை அலங்கரித்துக் கொண்டு கணவரை அணைத்துக் கொண்டு பேச ஆரம்பிப்பாரு. இப்ப எதை போடணும், அப்ப எதை போடணும், சோறு போடும்போது என்ன மேட்டரை போடணும், தலைவாடி போடும்போது என்ன மேட்டரை போடணும், கரெக்டா ஸ்கெட்ச் போட்டு அடிக்கிறதுல பொம்பளைங்களை மிஞ்சி ஆள் கிடையாது. உறுதியான பல ஆண்களை கூட நீங்கள் வீழ்த்தி விடுகிறீர்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாம உறுதியா இருக்கிறோம், நம்மளை விட அவங்க பலகீனமா இருக்கிறாங்க, யாரை வீழ்த்தணும், நாம தானே அவங்களை வீழ்த்தணும். ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பொம்பளைங்களை பார்த்து, மடி நீங்க உறுதிமிக்க ஆண்களையும் வீழ்த்தி விடுகிறீர்களே. அப்ப அந்த டெக்னிக் அல்லாஹ் உங்களுக்கு இயற்கையில கொடுத்துருக்கான். அப்ப அந்த கலையில கோட்டை விட்டாங்கன்னா வந்து கைய வைப்பானா,
அந்த நேரத்தில் சொல்ல வேண்டாத மேட்டர் சொன்னோம்னா சோத்து தட்ட மூஞ்சிக்கு பறக்கும். தேவையில்லை. இந்த வீட்டுக்கு வந்தாலே இதை ஆரம்பிச்சிட்டியா பா ஒரே குறை, எங்க அக்காவை பத்தி குறை, எங்க அம்மாவை பத்தி குறை, உனக்கு குறை சொல்லாம இருக்க முடியாது. நீயும் வேண்டாம், உன் சாப்பாடு வேண்டாம், சோத்து தட்டையில் தண்ணி ஊற்றி எழுந்திருவோம். அப்ப இந்த எந்த நேரத்தில் எதை சொல்லுவது என்பதெல்லாம் பேச 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 அது ஒரு பெரிய பயிற்சியாக உங்களுக்கு உருவாகும். குடும்ப வாழ்க்கையில பயன்படும், நண்பர்களிடத்தில் பயன்படும், சமூகத்தில் பயன்படும், எங்க எடுத்தாலும் பயன்படும். குறைந்த நேரம் தான் அதை சொல்லி முடிக்கணும். அந்த நேரத்தை விட்டீங்கன்னா உங்களுடைய கருத்து போய் சேராது, உங்களை தப்பா நினைச்சிருவாங்க. ஊருக்குள்ள சண்டை நடந்துகிட்டு இருக்குது, அந்த நேரத்தில் 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான் கிடைக்கும். மக்கள் எல்லாம் இப்படி திரண்டு நிற்பாங்க. அந்த 2 நிமிஷத்துக்குள்ள உங்க கருத்தை நீங்க சொல்லி முடிக்கலாட்டி உங்களை பத்தி மக்கள் தப்பா நினைச்சிருவாங்க பொழுது 2 நிமிடத்தில் சொல்ல வருகிற கருத்தை சொல்லி முடிக்கணுமே. எப்படி அந்த பக்குவம்லாம் கிடைக்கும்? ஆயில்ல ஒரு தடவை இந்த 2 நிமிஷம் உங்க கையில கொடுத்தா நீங்க பீடிக்க போட்டு காலி பண்ணிடுவீங்க. அதை எப்படி, அதாவது நான் என்ன சொல்ல கொஞ்சம் புரிஞ்சுக்க, நான் சொல்ல கேளுங்க, நான் சொல்ல கொஞ்சம் பொறுப்பான இதுலயே 2 நிமிஷம் ஓடிடும். ஆனா பழக்கப்பட்ட என்ன செய்வான், கண்டிப்பா இது அப்படி இப்படிதான் ஓடும். அணி நில்லு, நீ அமைதியா நான் சொல்றதை கேளு, அதாவது இதாவது அந்த பீடியெல்லாம் போடாம டைரக்டா மேட்டர் வந்துடும். இருக்கிற 2 நிமிஷம், இந்த நிமிஷத்துல தேவையில்லாம அதை சொல்லி இதை சொல்லி எல்லாத்தையும் வீணாக்குறத விட சொல்ற மேட்டரும் சொல்லிடுவோம். போற வரைக்கும் போகுது, பழிச்ச வரைக்கும் பழிக்குது. குவைத்துல நான் போயிருக்கிற நேரத்தில் ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஜும்மாவுக்கு பிறகு ஒரு நிகழ்ச்சி, ஒற்றுமை குறித்து பேச வேண்டும்னு தலைப்பு. ஒற்றுமையை பத்தி, சமூகத்தில் இருக்கிற பிரிவுகளை பத்தி, மதுகபுகளை பத்தி, தரீகாக்களை பத்தி, குர்ஆன் ஹதீஸுடைய அவசியத்தை பத்தி 1 மணி நேரம் உரை முடிஞ்சு. ஆயிரக்கணக்கான பேர் கூடியிருக்கிற ஒரு பெரிய பள்ளிவாசல் அது. முடிஞ்ச உடனே அந்த பள்ளிவாசலுடைய இமாமாக இருக்கிறவர் இலங்கையை சேர்ந்தவர். அவர் கையில அந்த பள்ளிவாசல் பொறுப்பாக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். அவர் எந்திரிச்சு மைக்க பிடிச்சாரு. மைக்க பிடிச்சவரு, தம்பி அழகா பேசினாரு, ஆனா அவர் பேசுனதை நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. அடப்பாவி, 1 மணி நேரம் தொண்டை தண்ணி வத்த பேசி இருக்கிறோம், பேசுறத மனசுல வச்சுக்காதீங்க, வேற எதுக்கு பேசிச்சு. அவர் சில தப்பா சொல்லிட்டார், மதுகப்லாம் இல்லைன்னாரு. மதுகப் தான், அதுதான் நமக்கு வெற்றியை தரும். தரீகாக்களை எல்லாம் ஒரு தப்பா பேசினாரு. அவருக்கு நான் ஒரு நல்ல அறிவுரை சொல்லிக் கொள்கிறேன், அல்லாஹ்விடத்திலே தனிப்பட்ட முறையில் ஒரு பாவ மன்னிப்பு கேட்டுக்கொள்ளட்டும் அப்படின்னு உட்கார்ந்து என் பேச்ச வரிக்கு வரி விமர்சனம் பண்றங்கிற பேர்ல எல்லாம் தப்பா பேசினாரு, பொய்யா பேசினாரு, அப்படி இப்படிங்கிறாரு. எனக்கு தாங்க முடியல. நான் உட்கார்ந்துட்டு அவரு அந்த பெரிய இது போட்டிருக்காரு, மேல இருந்து அரபி ட்ரெஸ் போட்டிருப்பாங்கல்ல, கீழே பிடிச்சி இழுக்கிறேன், நீ பேசுன எனக்கும் டைம் கொடுக்கணும் அப்படிங்க. அப்போ நான் கொடுக்க அப்படின்ட்டு 1/2 மணி நேரம் பேசிட்டு இருக்காரு. பேசி முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நீ பேச, நான் பேசினார். எந்திரிச்சேன். நான் எந்திரிச்சா சபை ஒரு மாதிரியா இருக்குது. ஏன்னா ஒரு பேச்சு முடிஞ்சிருக்கு, அந்த பேச்சு தப்புன்னு விமர்சனம் பண்ணப்பட்டிருக்குது. நம்முடைய கருத்துடைய மக்களும் இருக்கிறாங்க, மாற்று கருத்துடைய மக்களும் இருக்கிறாங்க. சூழ்நிலை கொஞ்சம் உஷ்ணமாயிடுச்சு. உஷ்ணமான இந்த நேரத்தில் அங்க கடைசியில் மக்கள் அப்படி எந்திக்கிறாங்க. மைக்க பிடிக்கிறேன். கண்டிப்பாக நமக்கு பேசுறதுக்கு இந்த அவையில் நேரம் இருக்காது, நேரம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா பிரச்சனைக்குரியதா மாற போகிறது நல்லா தெரியுது. இப்ப போய் நின்றுகிட்டு அவர் பேசினதெல்லாம், அவர் அதை சொன்னாரு இதை சொன்னாரு ஒண்ணா எடுத்தோம்னா உட்கார்ந்து எவனும் கேட்க மாட்டான். ஒரே ஒரு இதை சொன்னேன், நான் பேசிய அனைத்தும் சத்தியம், அனைத்திற்கும் என்னிடத்தில் ஆதாரம் இருக்கிறது. கையில் ஒரு விலை உயர்ந்த மொபைல் வச்சிருக்கிறேன், இதுல என்னுடைய குர்ஆனும் நான் பேசிய விஷயங்களுக்கான ஹதீஸ்கள் அனைத்தையும் ஆதாரத்தோடு என் கைகளில் இருக்கிறது, அனைத்தும் உண்மை. இந்த சபை அனுமதித்தால் அனைத்தையும் நான் நிரூபித்து விட்டு இந்த சபையிலிருந்து வெளியேறுவேன் அப்படின்னு. இவ்வளவுதான், மிஞ்சு போன ஒரு 40 செகண்ட் 45 செகண்ட் தான் இருக்கும், 1 நிமிஷம் கூட இருக்காது. இதை சொல்லி முடிப்பதற்குள்ள பின்னாடி இருந்து சத்தம் போட்டான். அவன் பேசிக்கிட்டு இருக்கான், என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன். யாரு அந்த ஆலிம் பார்த்து அவன் சத்தம் போட கூன்னு ஓடி வந்தானோ, ஒருத்தனை போட்டு அடிச்சான், இழுத்தான், வச்சான், என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஆனாலும் அந்த இடத்துல நாம சொன்னது சத்தியம், நம்ம இடத்துல ஆதாரம் இருக்குது, இவர் போய் அப்படிங்கிற கருத்தை சொல்லிட்டு வந்துட்டோம்ல, அதுக்கு நமக்கு வாய்ப்பே இல்லை, வாய்ப்பு கிடைக்காது என்பது நமக்கு விளங்குது. கண்டிப்பா பேச விட மாட்டானுவ. ஒவ்வொருத்தனையும் எந்திரிச்சு நிக்கிற ஸ்டைல பார்த்தாலே தெரியுது, ஏறக்கு மாறா போயும் போல இருக்குது. இப்ப போய் அன்பிற்குரிய சகோதரர்களே ஆரம்பிச்சா உருப்படமா அங்க போய் நின்னுகிட்டு. அப்ப இந்த மாதிரி சில நேரங்களில் நாம பயன்படுத்தி நம்முடைய கருத்துக்களை இந்த குறைந்த நேரத்தில் சொல்லி முடிப்பதற்குரிய பயிற்சி எப்ப கிடைக்கும்னா பழக 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 நமக்கு வரும். எல்லா இடத்திலையும் வரும், இந்த இடமும் இல்லை, எல்லா இடத்திலையும் அதற்குரிய அனுபவம் நமக்கு கிடைக்கும் பொழுது எல்லா இடங்களிலேயும் அது பல்வேறு விதமான நன்மைகளை தரும். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னமினல் பயானில ஷஹரா, பயானிலே மக்களுக்கு விளக்கி கொடுக்கிற அந்த பயானிலே வசீகரம் இருக்கிறது. மற்றவங்களை கட்டி போடக்கூடிய சிகர்னு சொல்லுவோம்ல, சிகர்னா சூனியம்ங்கிறது அந்த சமூகத்தில் தப்பான அர்த்தத்தில் பயன்படுத்துறாங்க. ஆனாலும் அது என்ன, அப்படியே மக்களை அப்படி கட்டி போட்ட மாதிரி உட்கார வைக்கிறது இல்ல, அந்த மாதிரியான ஒரு வசீகரம் சொற்பொழிவில் இருக்கிறது, பயானில் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க.
அதனாலதான் மக்கள் காது கொடுத்து கேட்கிறாங்க. எத்தனை உலக நாடுகள் நீங்க எடுத்துக்கோங்க, பெரிய பெரிய தலைவர்களாக உலகத்திலே வலம் வந்தவர்களுடைய வரலாற்று பின்னணியில 99.9% ஒத்து போகிற ஒரு விஷயம், அனைத்து தலைவர்களுக்கும் இடையில் ஒத்து போகிற ஒரு செய்தி என்ன என்று கேட்டால், அத்தனை பேருமே தான் அறிந்த கருத்தை மக்களுக்கு எளிதாக எடுத்து சொல்லி தன் கருத்தின்பால் மக்களை கொண்டு வருகிற பேச்சு திறன் படைத்தவர்களாக அத்தனை தலைவர்களும் இருந்திருக்கிறார்கள். இது அத்தனை பேருக்கும் ஒத்து போகிற ஒரு செய்தி. எழுத தெரியாத தலைவர்கள் நிறைய இருந்திருக்கிறாங்க, பேச தெரியாதவர்கள் ரொம்ப ரொம்ப கம்மி சமூகத்தில் உலகத்தில். பேச்சின் வழியாகவே பெரும் பெரும் புரட்சிகளும் மாற்றங்களும் உலகத்தில் அன்று முதல் இன்றைக்கு வரைக்கும் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. நீங்க எடுத்துங்க, தமிழகத்தை எடுத்து, உலகத்தை பூரா விட்டுருங்க, தமிழகத்தை எடுத்துங்க. தமிழகத்தில் 1967 வரைக்கும் காங்கிரஸ் உடைய ஆட்சி, நினைத்து பார்க்க முடியாத ஒரு பெரிய சக்தி காங்கிரஸ். அதுக்கு முன்னாடி தமிழகத்தில் வேற எந்த கட்சியும் தலை எடுக்கல. முஸ்லீம் லீக் இருந்தாலும் கூட ஒரு எதிர்கட்சி நிலையில தான் இருக்க முடிஞ்சிச்சே தவிர ஒரு ஆளுங்கட்சியை வீழ்த்துகிற அளவிற்கு பலம் படைத்த கட்சியாக எந்த கட்சியும் கிடையாது. 67 திமுக உடைச்சிட்டு உள்ள வந்து உட்காருது. எப்படி வந்து உட்கார்ந்தார்கள்? அவருடைய பின்னணி என்ன? அரசியல் பின்புலம் உண்டா? பல வருடங்கள் அவர்கள் அரசியல் நடத்தியவர்களா? சட்டசபையிலையும் பாராளுமன்றத்திலையும் ஆட்கள் உள்ளே அனுப்பி அதனுடைய அனுபவத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து 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 அந்த நிலைக்கு வந்தார்களா? 67 ஒண்ணுமில்லாம காங்கிரஸ் அடிச்சு விட்டு திமுக வந்து உட்காருகிறது. எப்படி உட்கார்ந்தார்கள்? அவருடைய பின்னணி என்ன? ஒண்ணுமே கிடையாது. அங்குள்ள தலைவர்களுடைய பேச்சு திறன் மட்டும்தான். குறிப்பாக அன்றைக்கு இருந்த அண்ணாதுரை, பேரறிஞர் அண்ணா என்று அழைக்கப்படுகிற அண்ணாதுரையுடைய பேச்சு திறமை, அன்றைக்கு அவருடைய பேச்சுக்கு நிகர் அவர்தான் என்று சொல்லப்படுகிற அளவிற்கு அவருடைய பேச்சை கேட்பதற்கு மக்கள் காத்து கிடந்தார்கள். மணி 12 ஆகும், 1 ஆகும், 1:30 ஆகும், 2 மணி ஆகும். ஆனாலும் அண்ணாதுரை பேச வருகிறார். கூட்டம் காத்து கிடந்து பேச்சை கேட்கும். இலக்கிய ரசம் சொட்ட சொட்ட பேசுகிற கவிதை நடையிலே அவர் பயன்படுத்துகிற வார்த்தைகள், இன்றைக்கெல்லாம் பேச்சுடைய ஸ்டைல் மாறிடுச்சு. அன்னைக்குடைய பேச்சு ஸ்டைலே வேற. அன்னைக்கு ரசிக்கிற யாருன்னு கேட்டா ஒரு மாதிரியான அந்த பேச்சில நயம் இருக்கணும், அதை மட்டும்தான் மக்கள் அதிகமா ரசிச்சாங்க. அந்த மாதிரியான திறமை மிக்கவராக அவர் இருந்தார். அவருக்கு அடுத்து வரக்கூடிய எல்லாருமே அப்படித்தான் இருந்தாங்க. கருணாநிதி எப்படி வந்தாரு? அவரும் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான். இன்றைக்கு வேண்டுமானால் வயது முதிர்ந்த கருணாநிதிக்கு மேடைகளில் பேசுவதற்கு மூச்சு வாங்கலாம், பேச்சில ஒரு ஈர்ப்பு இல்லாமல் இருக்கலாம். இள வயதில் அவர் பேசிய பேச்சுகளை கேட்டு பாருங்க. 1-2 ஆடியோக்களை நான் கேட்டிருக்கிறேன். அப்படியே நரம்பெல்லாம் புடைக்கும். அந்த அளவுக்கு அப்படி ஒரு துடிப்பான பேச்சு. அக்னி என்ற ஒரு அமைப்பில் அவர் பேசிய ஒரு ஆடியோ உரை ஒன்று ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்னாடி மதரசால மாணவர்களுக்கு மத்தியில் பிரபல்யம். அக்னி என்ற ஒரு அமைப்பு, அந்த அமைப்பில் ஒரு உரை நிகழ்த்துகிறார். புறநானூற்று வரலாற்றை எடுத்து பேசுகிறார். 1 மணி நேர உரை 10 நிமிஷம் பறக்கிற மாதிரி 1 மணி நேரம் பறக்கும். நேரம் ஆக 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 சேர்ல உட்கார்ந்து சேருடைய நுனிக்கு வந்துடும். அந்த மாதிரி அந்த புறநானூற்று அந்த முரத்தை கொண்டு புலியை துரத்தினால் அப்படிங்கிற அந்த வரலாறு பேசுறது. அந்த போர்க்களத்தில் போய் முதுகு காட்டி விட்டு உன்னுடைய மகன் செத்து போனான் என்ற செய்தி புறநானூற்றுல ஒரு தாய்க்கு சொல்லப்படும். அவன் கிழவியா இருக்கிறான், பிள்ளைய போருக்கு அனுப்பி இருக்கிறான். போருக்கு போனவன் உன் மகன் போரிலே முதுகில் குத்துப்பட்டு செத்து போனான் என்ற செய்தி தாய்க்கு கிடைக்கிறது. தாய் போர்க்களத்துக்கு விரைகிறார். வயதான முதிர்ந்த அந்த மூதாட்டி அதை கவிதை நடையிலே பேசுவார். ஒடிந்தெழுந்தால் தாய் கிழவி ஆரம்பிப்பார். ஒரு 5 நிமிடம் அப்படியே அந்த புறநானூற்றை இவருடைய கவிதையில மாற்றுவார். புறநானூரே ஒரு கவிதை, அது ஒரு தமிழ் பழைய தமிழில் எழுதப்பட்ட ஒரு கவிதை பாடல். அந்த கவிதை பாடலை இவருடைய தமிழில் மாற்றுவார். ஒடிந்தெழுந்தால் தாய் கிழவி அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு 4 நிமிடம் 5 நிமிடம் மூச்சு விடாம பேசிட்டே இருப்பார். லாஸ்ட்ல போய் போர்க்களத்துக்குள்ள நுழைஞ்சி பிணங்களை எல்லாம் தேடி எத்தனை பேர் கொல்லப்பட்டா எல்லா உடம்பையும் தேடி பார்த்துட்டு கடைசியில பார்த்தா அவனுடைய மகனுடைய உடம்ப பாப்பா, மகன் நெஞ்சில குத்து வாங்கி செத்து கிடப்பான். அடுத்து ஒரு வீரவசனம் பேசுவான். எங்கே அவன் வாழெங்கே சொன்னவன் நாக்கெங்கே அப்படின்னு வந்து முடிப்பார். எவன்டா அது என் புள்ள முதுகுல குத்துப்பட்டு செத்தவன் சொன்னவன், புறா அவனுடைய நாக்க எட்ரா வாழ அறா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தாய் பேசி முடிப்பாள்னு சொல்லிட்டு முடிப்பாரு பார்க்கணும். கைதட்டல் அடங்குவதற்கு ஒரு 4-5 நிமிடங்கள் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு பேச்சு திறன் மக்களை கட்டி. இவருடைய திறமை என்ன? அரசியல் திறமை என்ன? இவர் கையில் ஆட்சியை கொடுத்தா செய்வாரா செய்ய மாட்டாரா அதெல்லாம் மக்களுக்கு தெரியாது. மேடையில் பேசுற பாக்குறாங்க, அனல் பறந்து பேசுறாரு, அற்புதமாக கருத்துக்களை சொல்றார். நாம் என்ன விரும்புகிறோமோ அதையெல்லாம் மேடையில் அவர் முன்வைக்கிறார். அப்படியானால் இவர் நம்மை வழிநடத்த தகுதியானவர் தான் என்று சொல்லி அண்ணாதுரைக்கு அடுத்து கலைஞரை தூக்கி இந்த கழகம் வந்து ஆட்சியில தூக்கி வச்சு அழகு பார்த்தது. இப்படி தமிழகத்தில் பேச்சு திறத்தினால் ஆட்சியை பிடித்தவர்கள் அவர்கள் தான். இன்றைக்கு கூட பாருங்க,
வை கோபால்சாமி நாடாளுமன்ற உறுப்பினராக இன்றைக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு வைகோவுடைய பேச்சு இருக்கிறது என்று சொன்னால் சோனியா காந்தி வேறு அலுவலர்கள் இருந்தால் அதை ரத்து செய்துவிட்டு வைகோவின் பேச்சுக்காக காத்திருப்பார் என்று சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு ஆங்கிலத்தில் அவனுடைய உணர்ச்சிகரமான பேச்சு. மேடையில் இன்றைக்கும் அவனுடைய உணர்ச்சியில குறைவு கிடையாது. செய்தி தடுமாற்றம், கொள்கை தடுமாற்றம் அப்படியெல்லாம் இருந்தாலும் கூட அந்த பேச்சுடைய துணியில பாருங்கள், ஸ்டார்டிங்ல நம்மளாம் ஆச்சரியப்படுறமா இருக்கும். அவன் ஆரம்பிக்கும் போது என்ன துணியில் இருந்ததோ அதே துணி 1.5 மணி நேரத்துக்கு அப்புறமும் நிற்கும். நம்மளாம் ஆரம்பிக்கும் போது இருக்கிற துணி 1.5 மணி நேரம் அப்படியே சுருதி குறைஞ்சி அஸ்ஸலாமு அலைக்கும் முடிக்கும் போது தொண்டையெல்லாம் கம்மி, அந்த லட்சணத்தில் நம்ம இருக்கும். அவன் ஆரம்பிக்கும் போது என்ன துணியோ குரல் எவ்வளவு வேகமோ அதே வேகத்தோடு 1.5 மணி நேரம் கழிச்சு முடிக்கிறவனா இருப்பான். அந்த பேச்சினாலே இன்றைக்கும் ஒரு கூட்டத்தை 1000 தவறான முடிவுகளை எடுத்தாலும் அரசியலில் அவ்வளவு தோல்விகளை சந்தித்தாலும் அவனுக்கு பின்னால் இன்றைக்கும் ஒரு சிறு கூட்டம் இருக்கிறது என்று சொன்னால் அவன் பேச்சினால் மக்களை வசப்படுத்தி வைத்திருக்கிறான், அந்த தொண்டர்களை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறான். அதனால ஒரு நல்ல ஒரு காரியத்தை செய்வதற்காண்டி வந்திருக்கிறோம். அதனால இடைவிடாமல் இந்த 10 நாட்களில் உங்களுடைய முழு நேரமும் சிந்தனையும் அதிலே இருக்கும். இந்த வாய்ப்பு மீண்டும் ஒரு தடவை உங்களுக்கு கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. பேச்சாளருக்குரிய அடிப்படையான ஒரே ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, 1000 குறிப்பு சொன்னாலும் சொல்லுவோம், அதுக்காண்டி அதெல்லாம் சொல்லாமலாம் இருக்க மாட்டோம். அப்படி பேசணும் இப்படி பேசணும்னு உங்களுக்கு 1008 குறிப்பு தருவோம். அந்த குறிப்புகளை எல்லாம் விட மேலான ஒரே குறிப்பு என்னன்னு கேட்டா, பேசுவதற்கு உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது ஒண்ணுதான் உங்களுக்கான ஒட்டுமொத்த குறிப்பு. இந்த குறிப்புக்கு நிகராக ஸ்டார்ட் பண்ணும்போது இப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க, இந்த கருத்தை இப்படி சொல்லுங்க, அந்த கருத்தை அப்படி சொல்லுங்க, எந்த கருத்தை எப்படி சொல்ல சொன்னாலும் அதுவெல்லாம் கற்றுத்தராத பாடத்தை, அதில் நீங்கள் புரிந்து கொள்ளாத பாடத்தை நீங்களாக வந்து நின்று பேசுவீர்களே அதிலே நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். வந்து விட்டாச்சு இப்படிங்கிற இதை சேர்த்தாடுது பிடிக்க வேண்டியதா இருக்கு. வருதா இல்லையா? 15 நிமிஷத்துக்கு குறிப்பு எடுத்துட்டு வந்து 5 நிமிஷத்துல முடிஞ்சிருச்சு. இப்படிங்காரு என்ன மேட்ரு முடிஞ்சு போச்சா, திரு முடிக்காரு. அவ்வளவு குறிப்பு எடுத்திருப்பாரு. அத்தனை ஹதீஸ் இருக்கும், அத்தனை குர்ஆன் வசனம் இருக்கும், அத்தனை வரலாற்று செய்திகள் இருக்கும். அதுல 2 சொல்லி இருப்பாரு, மற்றது எல்லாம் மறந்துடும். சில பேர் பேப்பரை கொண்டு வந்து பேப்பரை டேபிளே வச்சிடணும். சில நேரத்தில் டேபிள் முன்னாடி ஒண்ணும் இருக்காது, வெறுமனே சும்மா நின்று பேசுற மாதிரி இருக்கும். சும்மா மாதிரியான இடத்துல கையில வச்சிருப்பாரா, ஆல்ரெடி வேர்த்து கை வேர்த்து அப்படியே பேப்பரை போட்டு கசக்கி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு செயல் இருக்கும்ல. இவர் என்ன பேச கையை போட்டு பேசுறோம்னு நினைச்சிட்டு கையில இருக்கிற பேப்பரை கசக்கி கடைசியில் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மேட்ரு முடிஞ்ச உடனே குறிப்பை பார்க்கலாம்னு குறிப்பை திறந்தா கந்தரகோலமா இருக்கும். என்ன செய்யறதுனே தெரியாது. இதுவெல்லாம் துவக்க காலத்தில் அனைவரும் சந்தித்தது, யாரும் விதிவிலக்கெல்லாம் கிடையாது. அவர் எப்படி பேசுறாரு, இவர் இப்படி பேசுறாரு, முதல்ல எப்படி பேசுறாரு, அம்மான்னு சொல்றதுக்கு 6 மாசம் எடுத்துக்கிட்டு வர்றான். எல்லாரும் இப்படித்தானே, எவ்வளவு பெரிய பேச்சாளராக இருக்கட்டும், துவக்கத்திலே பேசுகிற பொழுது அவர் பிறந்து வளர்கிற நேரத்தில் அம்மா என்ற சொல்லுக்காக நீங்கள் எப்படி 6 மாதம் எடுத்தீர்களோ அதுபோல பெரும் பெரும் பேச்சாளர்களும் 6 மாதம் கழிச்சுதான் அம்மா அப்பா. உங்களை மாதிரிதான் அவர் இருந்திருக்கிறாரு. அவர் பேசுவதற்கு கிடைத்த வாய்ப்புகள், மேடைகளை திரும்ப திரும்ப பேசினார். பேச 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 பேச்சு வருகை இருக்கிறது. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, செந்தமிழும் நாப்பழக்கம், சித்திரமும் கைப்பழக்கம். எல்லாம் பழக்கம் தான் காரணம். இப்ப பேசிக்கிட்டே இருக்கிறவன் பேச பழகிக்கிறான், எழுதிக்கிட்டே இருக்கிறவன் எழுத பழகிக்கிறான். எல்லாத்துக்கும் அதுதானே விதி. மோட்டர் மெக்கானிக் 2 வீலர் கழட்டி சல்லு 10 நிமிஷத்துல டாப்பா கழட்டி போட்டுறான். 10 நிமிஷத்துல எல்லாத்தையும் திரும்ப அசம்பிள் பண்ணிடுறான். அவனுக்கு என்ன பழக்கம்? எல்லாத்துக்கும் பழக்கம் தான் காரணம். எதுவும் இது உயர்ந்தது அது தாழ் அப்படிலாம் சொல்ல முடியாது. மேடையில் பிடிச்சி பேசுறது சும்மா பில்டப் கொடுப்பாங்க பேச்சாளர்கள். இந்த ஆலிம்சாக்கள் ரொம்ப நாளாவே தான் செய்யற வேலையை ரொம்ப பெருசா காட்டுறதுக்காக பேசுறதுலாம் சும்மாவா அப்படிங்க வேண்டியது. அதெல்லாம் எவ்வளவு பெரிய மேட்டர் தெரியுமா, எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, எவ்வளவு குறிப்பிடுங்க தெரியுமா, அப்படியெல்லாம் அப்படியே ஊத்தி சும்மா அப்படியே படம் காட்டி வச்சிருக்கான். சரி, பேசுறது பெரிய கஷ்டம், சிம்பிளான வேற வேலை சொல்றேன், இது செய்வாரா? இந்த காரை கழட்டி மாட்டுங்க தெரிஞ்சு பேசுறது பெரிய கஷ்டம் தெரிஞ்சு இந்த காரை கழட்டி மாட்டுங்கள சின்ன வேலை செய்வாராங்க. அவரு ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு ஸ்பேன் ஒரு நட்டை கலட்டுறதுக்குள்ள கையெல்லாம் சேர்ந்து போயிடும். போதுன்னு ஆயிரும். எந்த தொழிலாக இருந்தாலும் துவக்கத்திலே தெரியாதுதான். தெரியாத தொழில் சிரமம் தான், தெரிந்து கொண்டால் எளிது. அறியாத அனைத்தும் சிரமம், அறிந்த பிறகு எளிது. இதுதான் தெரியாம போச்சு. வாய்ப்பாடு கத்துக்கிறதுக்கு முன்னாடி ஐஐடி எத்தனை 8 ஒரு 8 9 10 11 அப்படின்னு வாய்ப்பாடு கத்துக்கிட்ட பிறகு ஐஐடி 40. வாய் தானா வருது இல்ல, அவ்வளவுதான் மேட்ரு.
அதனால ஒரே ஒரு உங்களுக்கான முதல் குறிப்பு, முக்கிய குறிப்பு, ஆரம்ப குறிப்பு, கடைசி குறிப்பு, எல்லாமான குறிப்பு என்னன்னு கேட்டா, வந்து நின்று திரும்ப திரும்ப பேசுங்க, வெக்கப்படாம பேசுங்க. அப்படியெல்லாம் சொல்ல முடியாது, வெக்கம் வரத்தான் செய்யும், வந்தாலும் திரும்ப பேசுங்க. கூச்சப்படாம பேசுங்க, சொல்ல முடியாது, கூச்சம் இருந்தாலும் திரும்ப பேசுங்க. கூச்சம் வரத்தான் செய்யும், வெக்கம் வரத்தான் செய்யும், நடுக்கம் வரத்தான் செய்யும், செய்திகள் மறக்கத்தான் செய்யும். முதல்ல மறந்துருச்சுல, அப்படியே போய் ஓரத்தில் உட்காந்து நம்ம போக கூடாதுப்பா எல்லாம் அப்படி நினைக்காம சிரிச்சா சிரிச்சிட்டு போறாரு, அவ்வளவு ஏன் அப்படியே சிரிச்சா ஒக்க சிரிச்சா வெக்கம் இல்ல அப்படின்னு திரும்ப வந்து நின்றுங்க. எல்லாரும் அவங்க சிரிச்சா நம்மளும் சேர்ந்து சிரிச்சுக்குவோம், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு மேட்ரு. அந்த எண்ணத்தை தூக்கி ஓரம் கட்டிட்டோம்னா நாம அடுத்த ஸ்டெப்புக்கு வந்துட்டோம்னு அர்த்தம். பேச்சாளர் என்பதற்கான முதல் படியில் ஏறிவிட்டீர்கள். முதல் படி ஏறியாச்சுன்னா இவ்வளவுதான் படி ஹைட்டு, அடுத்தபடி காலத்துக்கு வைப்போம், நீங்க தூக்கி வச்சிருக்கீங்க. முதல் படி மட்டும்தான் அங்க தயக்கம். ரெண்டாவது படி அந்த மெஷர்மெண்ட் தெரிஞ்சிடும்ல, இவ்வளவுதான் காலை தூக்கணும், ரொம்ப இவ்வளவு பெருசுலாம் இல்லப்பா படி இவ்வளவுதான் இருக்குது அப்படின்னு அடுத்த நீங்களே தூக்கி வச்சிருவீங்க. முதல் படிகள் தூக்கி வைப்பதற்கான வாய்ப்பு இல்லாதவர்கள் தான் பல நேரங்களில் இந்த துறையை கைவிட்டு இந்த அனுபவத்தை பெற முடியாமல், இந்த கலையை கற்றுக்கொள்ள முடியாமல் விலகி நிற்கிறார்களே தவிர அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்து விட்டு. என்ன வாய்ப்பு? வந்து நின்று பேசுங்கன்னு சொல்றோம், அந்த வாய்ப்பு. நீங்க கத்து தருவாங்களா எதிர்பார்க்காதீங்க, கற்றுக்கொள்ள வந்திருக்கிறீர்கள், அதை மனசுல வைங்க. ஏன்னா பல பேர்கிட்ட உள்ள பெரிய சிக்கல் என்னன்னு கேட்டா, நிறைய அது செய்யணும் இது செய்யணும், அப்படி ஆயிரணும் இப்படி ஆயிரணும், அதுக்கு வெளியில இருந்து இவங்களை எல்லாரும் தயார் பண்ணணும்னு விரும்புறாங்க. உதாரணமா கோடீஸ்வரன் ஆவது எப்படி, நீங்க போய் பாருங்க புத்தக கடையில வேற எந்த புத்தகத்துக்கும் இந்த அண்டர்லைன் கொடுத்துருவே மாட்டான், இந்த புக்கு மட்டும் இருக்கும். கோடீஸ்வரன் ஆவது எப்படின்னு போட்டிருப்பாங்கல்ல, கீழே ஒரு கேப்ஷன் கொடுத்திருப்பான், என்ன 48 லட்சம் பிரதிகள் விற்று தீர்ந்த கோடீஸ்வரன் ஆவது எப்படி. 48 லட்சம், நம்ம 2000 புக்கு போடுறோம், 3000 புக்கு போடுறோம், 48 லட்சங்கிறான், 58 லட்சங்கிறான், உலகம் முழுக்க பரபரப்பாக வச்சதுங்கிறான், 1/2 மில்லியன்ங்கிறான், 1 மில்லியன்ங்கிறான், இவ்வளவு புக்கா அப்படின்னு எல்லா பையிலும் வாங்கிட்டு போயிருக்கான். ஆனா எத்தனை பேர் கோடீஸ்வரன் ஆயிருக்கான்? 48 லட்சம் பேர் வாங்கிட்டு போனோம்ல, எத்தனை பேர் கோடீஸ்வரன்? ஏன் ஆவல? அவன் என்ன நினைச்சுக்கிட்டான், இதை படிச்ச உடனே கோடீஸ்வரன் ஆயிரும். இதை படிச்சா அப்புறம் கோடீஸ்வரன் ஆகுது. வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ல, நடைமுறைப்படுத்தணும்ல, அதை போய் செய்யணும்ல, இறங்கணும்ல காலத்துல. அது மாதிரி நம்ம கிளாஸுக்கு போயிட்டா பேச்சாளர் ஆகிக்கலாம். 10 நாள் பேச்சு பயிற்சி வகுப்பு இருக்குல்ல, அதுக்கு போயிட்டா நம்ம பேச்சாளர் எப்படி ஆகுவீங்க? இப்படி உட்கார்ந்து கேட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க. எப்ப பேச்சாளர் ஆவிய? வந்து நின்ற வேண்டியதான், வேற வழி இல்லை. கிடைக்கிற வாய்ப்புகள், நிக்க வாய்ப்பு கிடைக்க வந்து நில்லுங்க பேசுங்க, நில்லுங்க பேசுங்க. 10 நாளுக்குள்ள உங்களுக்கு ஒரு 20 வாய்ப்பு கிடைத்து விட்டது என்று சொன்னால் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களிடத்திலே நம்பிக்கை மாத்திரம் இருக்குமானால் இந்த பயிற்சியும் சேர்ந்து கொள்கிற பொழுது 10வது நாளின் இறுதியிலே நீங்கள் ஒரு மிகச்சிறந்த பேச்சாளராக இந்த அரங்கத்தை விட்டு வெளியேறலாம். 2 தான், முயற்சி பயிற்சி 2 ஜாயிண்ட் ஆகும். விருப்பம் இருக்க போய் தான் எல்லாரும் வந்திருக்கணும். வந்த பிறகு இந்த 2 மிங்கிள் ஆயிடுச்சுன்னா மேட்ரு சக்சஸ். கஷ்டத்துக்கு வேலையே கிடையாது, அதுக்கிட்டே ஒதுக்கி வந்தாச்சு. இன்னும் சொல்ல போனா நம்ம பயிற்சி எடுக்கிறதுல ஒரு பெரிய நன்மை என்ன தெரியுமா? எல்லாருமே பயிற்சி எடுக்கிற ஆட்களா இருக்கிறோம், அந்த வகையில பெரிய நன்மை. பாதி பேர் பயிற்சிக்கும் பாதி பேர் பயன் கேட்கவும் வந்தான்னு வச்சுக்குவோம், நம்மள பீஸ் போன பல்ப் மாதிரி ஆக்கி விட்டுருவோம். நம்ம அப்படி ஆர்வத்தோடு வந்து நிற்போம், குறிப்பெல்லாம் எடுத்துட்டு வந்து பேசுவோம், நல்லா பேசிட்டோம் நம்ம நினைப்போம். இறங்கின உடனே சதப்பிட்டா அப்படின்னா அவ்வளவுதான், பலூன்ல ஊசி போட்ட மாதிரி இருக்கும். நம்ம அப்படி நினைச்சு இருப்போம்ல, அப்படியே காத்து மாதிரி ஊதி போய் உட்காருவோம். பலூன்ல ஊசி தூக்கி போட்டா புஷ்ன்னு காத்து போற மாதிரி. அவன் காட்டுற அந்த செய்கை, அந்த ஆக்ஷனு, அது அவன் வேற ஒன்னும் சொல்லலாம் வேண்டாம், மூஞ்ச மட்டும் அப்படி ஆக போதும். சொதப்பிட்டோமோ வேண்டாம், எதுக்கு நமக்கு இந்த விஷப்பரிச்சை, எதுக்கு நமக்கெல்லாம் இது சரிப்பட்டு வராது அப்படின்றோம். ஆனா இங்க அப்படி சொல்ல முடியாது. ஏன்? அவர் தான் பேசிட்டு வருவாரு, நீங்க காட்டலாம்ல மூஞ்ச, எல்லாருமே அந்த லட்சத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். அந்த மாதிரி விமர்சனம் பண்ணக்கூடிய ஆட்கள் சொல்றதுக்கு ஒருத்தரும் கிடையாது. இந்த டிபார்ட்மெண்ட் இல்லாத ஒரு ஆள் இருந்தா தான் அவர் நம்மளை குறை சொல்லுவாருன்னு நினைக்கணும். எல்லாமே அப்படித்தானே. அவர் நாம் போயிட்டு வந்தோம்னா இப்ப அடுத்து அவர் போகணும்ல, போகாம உட்கார்ந்துக்கிட்டாலும் அவர் சொல்லலாம், போங்க பாய் நாங்க சொல்ல வைப்போம், அடுத்த ரிசல்ட் ரப்பர் இருந்து வரும்ல. அதனால மத்தவங்களும் அடக்கியே வாசிப்பாங்க. இதே மாதிரி ஒருத்தன் பொது மேடையில பேசுறாங்கன்னா கீழே உட்காந்து நீங்க என்ன சொல்லி தெரியுமா, 1008 கமாண்ட் கொடுப்பீங்க. ஆமா இது தெரியாது, இப்ப என்ன சொல்றாரு, ஊரெல்லாம் இதே டாபிக் தான். இப்ப பாருங்க அடுத்து சொல்றாரு,
இந்த உதாரணம் சொல்லுவார் பாரு, நரகத்தை பத்தி சொல்லுவார் பாரு அப்படிமா. அந்த மாதிரி நீங்களும் 1000 பேர் சொல்லியிருப்பீங்க. ஆனா இப்போ நீங்களே அந்த லெவலுக்கு வரும் பொழுது அடுத்த ஆளு சொல்றதுக்கு கொஞ்சம் அடக்கிதான் வசிப்பிய. நம்மளும் அடுத்து போக வேண்டியது இருக்கு, நம்மளை பத்தி என்னெல்லாம் சொல்லுவானோ தெரியல அப்படின்னு. அப்படி எல்லாருமே அந்த நிலையில் இருக்கும் பொழுது, எல்லாரும் சமமாக இருக்கும் பொழுது கூச்சத்துக்கு வேலை என்ன இருக்கு? கூச்சம் எப்ப வரணும்? எல்லாம் டேலண்டா எல்லாம் அப்படி இருக்கிறாங்க, நம்ம அப்படி இல்லையே நினைக்கும் போது கூச்சம் வருவது இயல்பு. எல்லாருமே சம லெவல்ல இருக்கும் பொழுது அதனால கூச்சத்துக்கு பெருசா நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு உதாரணம் ஒன்று சொல்லுவாங்கல்ல, நிர்வாணமான ஊர்ல கோணம் கட்டிட்டு போனவங்க மாதிரி எல்லாரும் நிர்வாணமா போனா இவனும் நிர்வாணமா போயிடும், ஒன்றும் தெரியாது எனக்கு. அது ஒரு பெரிய உறுத்தலையெல்லாம் மனுஷனுக்கு கொடுக்காது. ஏன்னா என்ன மாதிரிதான் அவனை மாதிரிதான் நான் அப்படின்னு நினைக்கிறான். அதனால அந்த பிரச்சனை தீர்க்கிறது. இப்ப அந்த நிலையில் இருக்கிறதுனால நாம பயிற்சி எடுப்பதும் எளிதாகி விடுகிறது. நம்முடைய உணர்ச்சியை குறைப்பதற்கு இங்க ஆட்கள் கிடையாது. வருகிற ஆசிரியர்கள் கூட யாரும் உங்களை விமர்சித்தோ அல்லது நீ இப்படி பேசிட்டு அது தப்பு, இப்படி பேசி இப்படி தப்பு அப்படி உங்களுக்கு மார்க் போட்டு ஃபெயில் ஆக்குற வேலையும் இருக்க. எல்லாரும் பாஸ் பண்ற வாத்தியார் தான் உங்களுக்கு வருவாங்க. சூப்பர், எல்லாம் 40 மார்க் போடுவாங்க, 50 மார்க் போடுவாங்க, 80 மார்க் போடுவாங்க, 100 மார்க் போடுவாங்க. உங்களை எல்லாத்தையும் பாஸ் பண்ணி வெளியே அனுப்புற வாத்தியாரே வருவாங்களே தவிர உருப்பட நீலாம் பேசி உன்னை எல்லாம் கொண்டு ஜமாத்துல மேடையில பொதுக்குறை தம்பி போயிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் யாரும் உங்களுக்கு இங்க கிடையாது. அதனால கவலைப்படாம தாராளமா இறங்கி அடிங்க. என்னத்தை அடிச்சாலும் இது அடிக்க வேண்டிய இடம், இதுதான் கத்துக்க வேண்டிய இடம். கற்றுக்கொண்டு விட்டால் அதனால் கிடைக்கிற நன்மைகள் மகத்தானது, நினைத்து பார்க்க முடியாது. அதே நேரத்தில் கண்டினியூவா போகணும். பல விஷயங்கள் இருந்தாலும் தொடர்ச்சியாக இது ஏதோ ஒரு வகுப்பறைக்குள் நிறைவு பெற்று விடுகிற ஒரு அம்சம் அல்ல. இது ஒரு தொடர், சங்கிலி தொடராக செய்திகளை அறிவதும் செய்திகளை சொல்வதும் செய்திகளை அறிவதும் செய்திகளை சொல்வதும் இதுதான் பிரச்சாரத்தில் பிரதானமான ஒரு பணி. அப்ப அறிந்து கொண்டே இருத்தல் என்பது அத்தியாவசியமான ஒன்று. 10 நாள் அறிதலோடு உங்களுடைய இந்த பயிற்சி முடிந்து விடாது. அறிய 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 அறிதோறும் அறியாமை அறிந்த தேமா தமிழ். அறிய ஒவ்வொரு விஷயத்தையும் புதிதாக கற்கிற பொழுது இவ்வளவு நாள் இது தெரியாம இருந்திருக்கோமே, இவ்வளவு நாள் இவ்வளவு இது தெரியாம இருந்திருக்கோமே, அந்த மாதிரியான எண்ணத்தில் கற்கிற மாணவர்களாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆனா இங்க பல பேருக்கு என்ன சிக்கல் தெரியுமா? நம்ம ஜமாத்திலேயே அந்த சிக்கல் இருக்கிறது. அறிதோறும் அறியாமை தெரிவதில்லை, அறிதோறும் தன்னுடைய மேதாவித்தனம் தெரிகிறது. அறிந்த உடனே நமக்கு தெரிஞ்சிருச்சுல, நம்ம தான் படிச்சிட்டோம்ல, நேற்று நீ இதை படிச்சே, நீ உனக்கு தெரியல தானே அப்படி நினைச்சா இன்னும் நாம் கற்க வேண்டிய விஷயம் அதிகம் இருக்கிறது நினைப்பான். ஆனா எப்படி நினைக்கிறான்? அறிந்து கொண்ட உடனே நமக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம நிறைய படிச்சுட்டோம் அப்படி நினைக்கும் போது படிக்கிற அந்த நிலை குறையும், படிக்கிறது வாசிக்கிறது குறையும். எப்பொழுது வாசிப்பு குறைகிறதோ, படிப்பு குறைகிறதோ, அறிந்து கொள்கிற ஆர்வம் குறைகிறதோ அப்பொழுது உங்களால் இந்த களத்திலே நிற்க முடியாது. தமிழ்ல ஒரு அழகா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கண்டதை படி பண்டிதன் ஆவாய்மா. இப்ப நம்ம எல்லாருமே ஒரு பண்டிதன் என்ற நிலையை எய்துவதற்கு தான் இந்த அரங்கம் கூட. பண்டிதன் என்ற நிலை எப்படி அடைய முடியும்? கண்டதை படி, எதுவெல்லாம் உனக்கு பயன் தரும் என்று காணுகிறாயோ எல்லாவற்றையும் படி. உதாரணமா நம்ம பிஜே எடுத்துங்களேன், அவரை பொறுத்தவரைக்கும் நம்முடைய லெவலோட அறிவு திறனோட கம்பேர் பண்ணும்போது ஒரு பெரிய ஜீனியஸ், பெரிய அறிவாளி, ஒரு பெரிய சிந்தனையாளர். எந்த கேள்வி கேட்டாலும் 1/2 மணி நேரம் பயான் பண்ற அளவுக்கு விஷயங்களை மண்டையில மூளையில ஏற்றி வச்சிருக்கிறாரு. இப்ப இப்படிப்பட்டவர் ஒரு நாளைக்கு எவ்வளவு படிக்க வேண்டும் என்று கேட்டால் நாம என்ன சொல்லுவோம்? என்ன பெருசா ஒண்ணும்லாம் படிக்க அவசியம் இல்லை, நிறைய படிச்சுட்டாரு, சின்ன வயசுல இருந்து படிச்சிருக்கிறாரு, 60 வயசு ஆக போது இப்போ வரைக்கும் படிச்சிருக்கிறாரு, அதனால நம்ம நிறைய படிக்கணும் என்ன நமக்கு தெரியாது, அவர் நிறைய தெரிந்திருக்கிறார், குறைவாக படித்தால் போதும். இதுதான் நாம் அறிந்திருக்கிற செய்தி. இப்படிதான் நம்முடைய மூளை தீர்ப்பு சொல்கிறது. ஏன்னா எதை பத்தி கேட்டாலும் பேசுறாங்க. ஒரு மைக்க பத்தி பேசணும் உடனே ஒரு 10 நிமிஷம், இது அந்த மோல்டிங், இது அந்த மெட்டல், இது அந்த அப்படிங்கிற. எதை பத்தி கேட்ட, ஒரு ஹதீஸை கேட்டா குர்ஆனை கேட்டா சரிங்க, ஒரு வாட்சை எடுத்தா வாட்சை பத்தி பேசுறார், பிரிண்டிங் பிரஸ்னா பிரஸ் பத்தி பேசுறார், ஒரு கலரை பத்தி பேசினா கலரை பத்தி சொல்றார். எதை பத்தி கேட்டா ஒரு சிம் கார்டுனா அந்த சிம் கார்டு இப்படி இருக்கு, அந்த சிம் கார்டு அப்படி இருக்கு, இந்த நெட்வொர்க்குங்கிறார். எதை பத்தி பேசினாலும் அதுல ஒரு 10 நிமிஷம் விளக்கம் தர அளவுக்கு நாலேஜ் இருக்குன்னா அப்ப இவர் ரொம்ப ஒன்றும் படிக்க தேவையில்லை, கொஞ்சம் படிச்சாலே போதுமானது அப்படி நம்முடைய அறிவு சொல்லும். ஆனால் இன்றைக்கு நம்மிலேயே அதிகம் படிக்கிறவராக யார் இருக்கிறார் பார்த்தா அவர் தான் இருக்கிறார். அந்த வாசிப்பு, அதிகப்படியான வாசிப்பு தான் இன்றைக்கும் அந்த தாவாவுடைய களத்துல அவரை நிலைநிறுத்தி இருக்கிறதுங்கிறத பார்க்கிறோம். இப்போ ஒரு ஒரு பேட்டின்னு எடுத்தாங்கன்னா அன்றைக்கு கரண்ட்ல இருக்கிற எதை பத்தி கேட்டாலும் ஆன்சர் வந்துருது இல்ல, ஒட்டகத்தை பத்தி கேட்டாலும் ஒரு ஆன்சர் வந்துருது, வேற எந்த கரண்ட் காவிரியை பத்தி கேட்டாலும் ஆன்சர் வந்துருது.
அதெல்லாம் என்ன காரணம்னா அது படித்தலுடைய அது வெளிப்படுகிறது. நிறைய வாசிக்கிறாங்க, நம்மள மாதிரியான வாசிப்புக்கு ரொம்ப கடைசி இடத்த நம்ம கொடுத்து வச்சிருப்போம். நம்முடைய வாழ்க்கையில வாசிப்பின் இடம் என்ன? தினசரி வாழ்க்கையில் எடுத்துக்கங்களேன், வாசிப்பிற்கான நேரம் எவ்வளவு, வாசிப்பின் இடம் என்ன அப்படின்னா, தொழிலின் இடம் தெரிகிறது, உணவின் இடம் தெரிகிறது, தூக்கத்தின் இடம் தெரிகிறது, நேரம் தெரிகிறது. வாசிப்பின் நேரம் என்ன? பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஆன்சர் பண்ணவே முடியாது. நான் காலையில எழுந்தோன்னா ஒரு 10-20 நிமிஷம் எப்படியும் அந்த பத்திரிக்கை புரட்டிடுவேன். அந்த படம் பார்த்துட்டு அப்படியே மேலாட்டம் அப்படியே தலைப்பை பார்த்துட்டு முடி வச்சிட வேண்டியது. இதுதான் நம்முடைய அதிகபட்ச வாசிப்பு. இப்படி வாசிக்கிறவனே நம்ம ஊர்ல பெரிய படிப்பாளின்னு பேர் வாங்கி வச்சிருக்கான். அவரு படிச்சிருவாரு. என்ன படிச்சுன்னா காலங்காத்தால 20 நிமிஷம் பேப்பர் படிச்சிருவேன். இந்த பேப்பர் படிக்கிறவன் பெரிய படிப்பாளின்னு பேர் வாங்கி வச்சிருக்கோம் நம்ம. நாம அதிகம் வாசிக்கணும், நிறைய தெரிந்து கொள்ளணும். அந்த அந்த தொடர்ச்சியை விட்டு விடாமல் அதிகமாக கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். கற்றல் என்பது அதுதான் பிறருக்கு கற்பித்தலுக்கான அடிப்படை. கல்வி, எனக்கு கல்வி இருந்தா தான் நான் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். எனக்கு கல்வி இல்லைன்னா நான் எப்படி பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறவனாக ஆசிரியனாக நான் இருக்க முடியும்? அப்ப நான் அந்த களத்துல நிக்கணும்னா அதுக்கான தகுதியையும் திறமையும் என்னிடத்திலே நான் வளர்த்து கொள்ள வேண்டும். தொடர்ச்சியாக வாசிப்புல எந்த அளவுக்கு நீங்கள் கவனம் செலுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கவனம் செலுத்தணும். ஆரம்ப நாட்கள்ல நம்ம வாசிக்க சொன்னா இருக்கிற ஒரு சிக்கல் என்னன்னு கேட்டா, வாசிக்கணும்னு எல்லாம் ஆசைதான் பாய், புக்கெல்லாம் நிறைய வாங்கி வச்சிருக்கோம் பாய், ஆனா என்னமோ தெரியல பாய், ஒரு பக்கம் வாசிச்சோம்னா தூக்கம் வந்துருது. நிறைய பேர் பாருங்க நைட்டு மட்டும் வாசிப்பான். என்னன்னு கேட்டா தூக்கம் வராத நேரத்தில் அப்படி ஒரு பேஜ் 1.5 பேஜ் வாசிச்சாருன்னா அதுக்குள்ள மூஞ்சில புக்கு போட்டு படுத்துருவேன். இந்த மாதிரியான வாசிப்புல உள்ள சிக்கலும் இருக்கிறது. இதையெல்லாம் சரி பண்றது ரொம்ப எளிது. ஆரம்பத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்ட் என்னவோ அந்த மாதிரி புக்கை எடுத்து படிங்க. நாள் ஆக ஆக வாசித்தல் உங்க இடத்துல வளர்ந்துடும். ஆரம்பத்துல எடுத்த எடுப்புல ரொம்ப ட்ரையான சப்ஜெக்டுகளை எடுக்காம இன்ட்ரெஸ்டிங்கான சில சப்ஜெக்ட் இருக்கும். குடும்ப நாவல்னு வச்சிருக்கான்னு வச்சுக்கோமே, அப்படியே ஒரு குடும்பத்தில் உள்ள மாதிரி கதை பின்னி போகும். நான் இவன் புள்ள பிறந்துச்சு, மைனியா இருந்தா மாமியா கறி குடும்பம் இப்படின்னு போகும்போது நம்ம அப்படியே பின்னாடி கதைக்கு பின்னாடியே போய்கிட்டே இருப்போம். ஏன்னா நம்ம அது மாதிரியான குடும்ப சூழல்ல தானே இருப்போம். மனசுக்குள்ள நல்ல உள்வாங்கிருவோம். உள்வாங்கி அப்படியே வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும். தியரியாக ஒன்றை படிப்பதற்கும் நாம் ஒன்றுக்குள்ளே உள்ளே இணைந்து ரோலாக உள்ளே அலைந்து திரிவதற்கும் இடையில வித்தியாசம் இருக்கிறது. அந்த மாதிரியான சப்ஜெக்ட்ல எடுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சில பேருக்கு கிரைம் நாவல் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். துப்பறிகிறது அப்படின்னா எங்க பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் ரொம்ப டெடிகேட்டா இருப்பாரு. ஏதாவது பிரச்சனைனா உடனே தகவல் கொடுக்கறது என்ன, வாட்ஸ்அப் அடிக்கிறது, பேஸ்புக் பரப்புறது என்ன அப்படின்னு ரொம்ப பெரிய எப்ப பெரிய துப்பறியும் சாம்பு மாதிரி வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அந்த மாதிரி ஆட்களுக்கு கிரைம் நாவல் எடுங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ரொம்ப அப்படியே த்ரில்லா கொண்டு போவார். கடைசியில் குத்தியது யார், நீங்க ஒரு ஆளை முடிவு பண்ணிருப்பீங்க, கடைசியில் பார்த்தா வேற ஒருத்தன் குத்திருப்பான். எவ்வளவு அழகா ட்விஸ்ட் வச்சிருக்கான் பாரு, அந்த லாஸ்ட்ல தூக்குனால அப்படின்னு நீங்களே. அப்ப இந்த புத்தகம் எல்லாம் உங்களை கீழே வைக்க விடாது. இந்த புத்தகம்லாம் இருக்க பாதி படிச்சாலும் வேலை வந்தா மூடி வச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு வந்து திரும்ப திறக்க சொல்லும். இந்த மாதிரி புத்தகங்கள். வேற நீங்க இஸ்லாமிய அடிப்படை எடுத்தீங்கன்னா இறைவன் அரிசின் மீது இருக்கிறான், 4 வரை, அடுத்து ஒரு குரான் வசனம், அடுத்து ஒரு ஹதீஸ், அல் குரான் 48:32, அல் புகாரி 4342, 3442 பிறகு பாத்துக்கலாம். அதுக்குள்ள தூக்கம். இதுல இன்ட்ரெஸ்ட் சொல்றதுக்குன்னு ஒரு காலம் இருக்கிறது. அப்ப அது வரைக்கும் நீங்க வேற எதாவது அந்த படித்தல் வாசிக்கிற பழக்கமே இல்லாத சமூகமா உட்கார்ந்துருக்கணும். வாசிப்பதற்கு படிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் உள்ள நீங்க இறங்கிட்டீங்கன்னா அப்படியே வாசிக்கிற பழக்கம் வந்துடும். புக் எடுத்தவொன்னு தூக்கம் வர்றதுங்கிற பஞ்சாயத்து இல்லாம போயிடும். அதுக்கு பிறகு அடுத்த ஸ்டெப்புக்கு வாங்க. ஒன்று அப்படி மேல வந்து ஆய்வு கட்டுரைகள் எல்லாம் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்காது. ரொம்ப டீப்பான ஆய்வு செஞ்சு எழுதியிருப்பாங்கல்ல, பெரிய ஆதாரங்கள் போட்டிருப்பாங்க, அதுல இருந்து மேற்கோள், இதுல இருந்து மேற்கோள், அதுவெல்லாம் பார்த்துட்டு மூடி வைக்க தோணும். பிறகு பார்த்துக்கலாம். பெருசா இருந்தாலே வாசிக்கும். பெரிய நோட்டீஸ் அடிக்கும் போதே 4 பக்கத்துக்கு பிரிண்ட் பண்ண கூடாதுன்னு வச்சிருக்கலாம். 4 பக்கத்துக்கு நோட்டீஸ் வச்சா எல்லாரும் பாக்கெட்லயும் நோட்டீஸ் இருக்குது. அது எவனும் படிக்கிறதே இல்லை. வாங்க பாய், தாங்க பாய் வாங்க, ஜும்மா முடிஞ்ச உடனே அப்படியே என்னமோ ஓசியில லட்டு பூந்தி கொடுக்குற மாதிரி வாங்கி இவ்வளவு பெருசு இருக்கா அப்படி 4 மடிச்சு வீட்டுல போய் படிச்சுப்போம். வீட்டுல போனவொடனே சாப்பிட்டவொடனே சட்டை தூக்கி ஹேங்கர்ல போடுவார். வீட்டம்மா துவைக்கிறதுக்கு தூக்கி வாஷிங் மிஷின்ல போகணும். சல்லுன்னு உள்ள கிடந்து வேகும். இவருக்கு அதை பத்தியான நினைப்பு இருக்காது. நம்ம ஒரு நோட்டீஸ் வாங்கினோமே படிக்கலே அப்படியே மிஞ்சு போனாலும் தூக்கி பிறகு படிப்போம். இப்ப நம்ம கடைக்கு போறதுக்கு நேரம் ஆயிடுச்சு, காலையில வந்து படிப்போம் அப்படின்னு தூக்கி பரவல தூக்கி வைப்பாரு. அதோட சரி. அப்ப இந்த மாதிரி வாசிப்பின் பழக்கம் என்பது நம்மிடத்தில் குறைவாக இருக்கிறது. அதை வளர்த்து கொண்டோம் என்று சொன்னால் இந்த களத்தில் அதிகமாக நின்று நீடித்து நம்முடைய பணியை செய்வதற்கு அது வாய்ப்பாக அமையும். இன்னும் பல விஷயங்கள் அதற்குள்ளே இருக்கிறது. வரக்கூடிய நாட்களில் வருகிற ஆசிரியர்கள் உங்களுக்கு அதனை திறமாக கற்றுத் தருவார்கள். சொல்ல வருகிற ஒரே செய்தி, 10 நாள் என்பது ஆக குறைந்தபட்ச நாட்கள். எனவே இந்த 10 நாட்களில் எந்த அளவிற்கு உங்களால் இந்த களத்தை பயன்படுத்திக் கொள்ள முடியுமோ நீங்கள் பயன்படுத்துவதை பொறுத்து நீங்கள் அனுபவசாலிகள்.
உங்களுடைய பயன்பாட்டை குறைத்துக் கொண்டால் அது உங்கள் பிழை. உங்களுக்கான பேச்சாளர் ஆவதற்கான அடிப்படையான விதி என்பது பேசுவதற்கான களத்தை அமைத்து கொடுப்பதுதான் பேச்சாளர் ஆவதற்கான முதல் விஷயம். அதை நாங்கள் ஏற்படுத்தி தந்திருக்கிறோம். அதை பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய கைகளில் இருக்கிறது. வெறுமனே புத்தகம் படித்து கார் ஓட்டுவது எப்படி என்பவனிடத்தில் வெறுமனை காரத்துக்கு கொடுத்தா 40 பேரை காலி பண்ணாம வீடு வந்து சேர மாட்டாங்க. காரில் படிச்ச இது ஸ்டேரிங், இது வந்து பிரேக், இது திருக்கணும் ஸ்பீடா போகும், இதை திருக்கணும் சுலவாயிரும், இதை அமுக்குனா நின்னுருமா. வண்டி எழுத்தாப்புல வந்தவன் அமுக்குவான் பாருங்க, எதை அமுக்குவான், எதை அமுக்குனா வண்டி ஸ்பீடா போகுமா அதை அமுக்குவான் பதட்டத்தில். ஏன்னா புக்கில் அவன் படிச்சுட்டு வந்தது இதை அமுக்குன்னா, ஓ நான் தப்பா அமுக்கிட்டேனே. எப்போ 4 பேர் காலியானதுக்கு பிறகு சொல்லுவோம். விபத்துக்கள் முழுக்க பாருங்க, பெரும்பாலும் விபத்துக்கள் என்பது தூக்கத்தில் நடக்கிற விபத்துக்கள், அது ஒரு வகை. அதை தாண்டி விபத்து நடக்கிற நேரங்களில் எல்லாம் அதிகபட்ச வேகத்தோடு அந்த விபத்து நிகழ்கிறதுங்கிறார்கள். 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்தவன் 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் போய் முட்டுதான். முட்டும் போது பிரேக் போட்டா ஸ்பீடு குறையணும்ல. ஐயோ வண்டி வந்துருச்சா நிப்பாட்டுமே அப்படின்னா ஸ்பீடை குறைக்கிற வேலையில பார்க்கணும். ஆனா எல்லா பேரும் ஸ்பீடை கூட்டுற வேலையை தான் பார்க்கறான். பதட்டத்தில் காலத்து இங்க வச்சிரு ஒரு இருக்கு. சாதாரணமா வண்டி ஓட்டியிருந்தா கூட அவனும் பிரேக் போட்டிருப்பான், இவனும் ஓரமா நின்று இருக்கலாம். அது என்னன்னு கேட்டா புக் பிடிச்ச லெவல். 40 நாளில் கார் ஓட்ட கற்றுக்கொள்வது எப்படி அப்படின்னா அது அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். காரை கையில கொடுத்து பக்கத்துல ஒருத்த உட்காரு, இப்ப ஓட்டு, பிரேக் போடுற பிரேக் போடு, இல்லாட்டி நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு வண்டியை கையில கொடுத்து ஓட்ட சொன்னா 4 நாள்ல அழகா கத்துக்குவான். வண்டி கையில் இல்லாமல் எத்தனை தான் அவனுக்கு அழகாக பாடம் நடத்தினாலும் அது அவனுக்கு பயனை தராது என்பதை போல இன்றைக்கு உங்கள் கரத்தில் பேச்சாளர் ஆவது எப்படி என்பதற்கான வாகனம் கையில் கொடுக்கப்பட்டு விட்டது. இதை எத்தனை முறை நீங்கள் பேசி பேசி, ஏன்னா இங்க நீங்க எங்க போய் முட்டினாலும் அந்த ஆக்சிடென்ட்டுக்கு பெரிய இழப்புகள் ஏற்பட போவதில்லை. என்ன வேணாலும் முட்டலாம், எப்படி வேணாலும் அடிபடலாம், எத்தனை பேர் வேணாலும் திட்டலாம், என்ன அப்படி இருக்கலாம். ஒன்னும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது குறித்து அச்சப்படாமல், கவலைப்படாமல், கூச்சப்படாமல் தொடர்ந்து இந்த பயணத்தை நீங்கள் மேற்கொண்டால் இன்ஷா அல்லாஹ் சிறந்த பேச்சாளராகவும் இந்த கொள்கையை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கக்கூடியவர்களாம் ஆகலாம். இத்தனை பேரும் நீங்கள் ஊரில் சென்று ஏகத்துவ கொள்கையை பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தால் உங்களை போல 100 மடங்கு நீங்கள் கொண்டு போய் சேர்ப்பீர்கள். அதை போன்று 100 மடங்கு அவர்கள் கொண்டு போய் சேர்ப்பார்கள். எண்ணி பார்க்கிற சில ஆண்டுகளில் தமிழகம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவும் ஏகத்துவத்தின் கோட்டையாக மாறும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அதற்குரிய நன்மைகளை தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.